ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். காற்றையும் கடலையும் அதட்டினவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிறார். இப்பவும் சொல்லுங்க, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தள்ளி நாங்கள் மேற்கொள்ளுவோம். எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் எங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அவர் எங்களுக்காக எழுந்தருளுவார். அவர் எங்களை மீட்டு கொள்ளுவார். நாங்கள் அவரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை நாவல் துதிப்பேன், எத்தனை நாவல் துதிப்பேன், எந்தன் கர்த்தாவுந்தன் கருணையை பாடி புகழ்ந்து எத்தனை நாவல் துதிப்பேன். நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும், நினைக்க நினைக்க எந்தன் நெஞ்சமெல்லாம் உருகும். நின்னை சொல் மாலையால் சூட்டி மகிழும், நின்னை சொல் மாலையால் சூட்டி மகிழும். எத்தனை நாவல் துதிப்பேன், எந்தன் கர்த்தாவுந்தன் கருணையை பாடி புகழ்ந்து எத்தனை நாவல் துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 44. இந்த சங்கீதம் ஒரு தோல்வி அடைந்த ஒரு நேரத்திலையும் நெருக்கடியான நேரத்திலையும் எழுதப்பட்டதான பாடின ஒரு பாடல். எங்கே வந்துகிறது என்றால் 49ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஆண்டவர்களை தள்ளி விட்டு விட்டாராம், வெட்கப்பட பண்ணாராம், சேனைகளோடு செல்லாமல் போனாங்களாம். அதனால் சத்துருக்களுக்கு முன்பதாக தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய பொருட்களை பகைஞர்கள் கொள்ளையிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் ஆடுகளை போல் அவங்க என்ன செய்கிறாங்களாம், கைது பண்ணப்பட்டு ஜாதிகளுக்குள்ளே என்ன செய்யப்பட்டாங்களாம், சிதறடிக்கப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13ஆம் வசனத்தில் இவங்க நிந்தையாக மாறிட்டாங்களாம். பரியாசமும் சக்கந்தமும் மற்றவங்க பண்ணுகிற அளவுக்கு இவங்க நிலைமை தாழ்ந்து போயிடுச்சான். அதுக்கப்புறம் 15ஆம் வசனம் சொல்கிறது, நிந்தித்து தூசிக்கினுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துரு நிமித்தமும் பழி வாங்குகிற நிமித்தமும் லட்சை முன்பாக எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது, முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. அப்போ தோல்வி, நஷ்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள், அவமானங்கள், நிந்தைகள் இவைகளெல்லாம் பற்றி முகம் வெட்கத்தால் யாரையும் பார்க்க முடியாதபடி வெட்கத்தால் மூடி இருக்கிறதா. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அதை பாடுறார். அப்போ பாடும்போது என்ன பாடுறாருன்னா, ஆண்டவரே இப்போ எங்களுக்கு இப்படி நேரிட்டு விட்டது, ஆனால் ஆரம்ப நாட்கள் முற்பிதாக்கள் சொன்னாங்க நீர் அற்புதம் செய்ததாக, நீர் அவர்களை அநேக சத்துருக்களை எல்லாம் துரத்தினீர், உம்முடைய கரத்தினாலே அவர்களை துரத்தினீர், எங்கள் ஜனங்களை இந்த இடத்துல நீர் எங்களை குடியிருக்க பண்ணினீர், அவர்கள் பட்டயத்தால் ஜெயிக்கவில்லை, அவருடைய புயபலத்தாலே அவங்க வெற்றி பெறவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தபடினாலே உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் அவர்களை ரட்சித்தது, அவர்களுக்கு வெட்கம் வரவில்லை, அவருடைய முகம் பிரகாசிக்க செய்தீர். இப்போ ஜெபம் பண்ணுறார் 4ஆம் வசனத்தில், தேவனே நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் ஆண்டவரே, இப்போ விடுதலையை தாருமப்பா, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் நாங்கள் சத்துருக்களை கீழே விழ தள்ளுவோம், நீங்கள் எங்களோடு கூட இருந்தால் ஆமென் ஸ்தோத்திரம், ஆமாம் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை உம்முடைய நாமத்தை நாம் மிதித்து போடுகிறோம், நாங்கள் எங்கள் வில்லை நம்பலை, எங்கள் பட்டயத்தை நம்பலைப்பா ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிறோம், நீரே எங்களை வெற்றி தந்து எங்கள் பகைவர்களை வெட்கப்படுத்துவீர், ஆமென் நாங்கள் உம்மை பாடுகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். 8ஆம் வசனம், நித்தமும் மேன்மை பாராட்டுவோம், உன்னுடைய நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அப்புறம் தான் அப்படி செஞ்சுட்டு தான் கடைசியாக சொல்கிறாரு, இப்படிப்பட்ட நிலையில ஜெபம் பண்ணிவிட்டு இந்த சூழலில் நாங்கள் எப்படி நடந்துக்கிறோன்னு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். ஜெபம் பண்ணிட்டாரு. நெருக்கடியான சூழலில் எங்களுக்கு முந்தின காலத்தில் அற்புதம் செய்தீர், இப்போவும் எங்களுக்கு செய்வீர், இப்போ எங்களுக்கு செய்யும் சொல்லிட்டு சொல்கிறாரு. 17ஆம் வசனத்துக்கு வாங்க, இவையெல்லாம் எங்கள் மேலே வந்திருந்தோம், நாங்கள் மறக்கலை, இப்படி இவ்வளோ நெருக்கடி வந்தால் நாங்கள் மறக்கலைப்பா,
உங்கள் உடன்படிக்கைக்கு நாங்கள் துரோகம் பண்ணலை. எங்களை வலுசற்பம் உள்ள இடத்துல நொறுக்கி மரண இல்லை மூடி இருந்தோம். எங்கள் இருதயம் பின்வாங்கலை, எங்கள் காலடி பாதையை விட்டு விலகலை. உம்மை மறந்து நாங்கள் விக்கிரகத்துக்கு நேராக கையை எடுக்கலை. ஆண்டவரே, நாங்கள் எந்நேரம் 22ஆம் வசனம், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடுத்து யாருக்கு அப்படிங்கிறதான காத்திருப்பில் நாங்கள் ஒரு அங்கலாய்ப்பில் நாங்கள் இருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்காக விழித்து கொள்ளும். எங்களுக்காக ஏன் நித்திரை பண்ணுகிறேன்? இந்த நித்திரை பண்ணி சொல்லும்போது அந்த படகுல சீசனோடு போகும்போது அவங்க ஆண்டவர் எழுப்புறாரு பாருங்க, ஆண்டவரே எழுந்துடணும்னு. எங்களை தள்ளிவிடாதீங்க, எங்களை மறந்துடாதீங்க. நாங்கள் புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, வயிறு மண்ணோடு ஒட்டி இருக்குது. அப்பா, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், கிருபை நிமித்தம் மீட்டு விடுன்னு ஜெபிக்கிறாங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு நான் அகன்று போக மாட்டோம்ப்பா, எதுனாலும் நீங்கள் தான்ப்பா. எங்களை நாங்கள் உம்மை மறக்கலை, துரோகம் பண்ணலை, உண்மை எல்லாம் வேறு யாரையும் கையை எடுக்கலைப்பா. இப்பவும் நீ எழுந்தருளும், எங்களுக்காக விழித்து கொள்ளும், எங்களுக்காக எழும்பும். நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். காற்றையும் கடலையும் அதட்டினவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிறார். இப்பவும் சொல்லுங்க, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தள்ளி நாங்கள் மேற்கொள்ளுவோம். எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் எங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அவர் எங்களுக்காக எழுந்தருளுவார். அவர் எங்களை மீட்டு கொள்ளுவார். நாங்கள் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். காட் bless you. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 44வது சங்கீதத்தில் இது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் பாடப்பட்டதான பாட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் முற்காலத்தில் கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்ததாக இதில் அவர் சொல்லுகிறார். செய்து ஜாதிகளை துரத்தி அவர்களை நாட்டினீரே, அவர்களுக்கு சுதந்திரத்தை நீர் கொடுத்தீரே அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த நாளில் நமக்கு பாடுகளும் வரும், சந்தோஷமான சூழ்நிலைகளும் வரும். அப்போ பாடுகள் வரும்போது நம்ம எப்பொழுதுமே நம்ம நினைக்க வேண்டியது, அதற்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு செய்ததான நன்மைகளை என்ன செய்யணும், நம்ம நினைத்து பார்க்கணும். அப்படி நினச்சி பார்த்தோம்னா நம்ம ஒருபோதும் இன்னும் பின்வாங்க மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். இதில் சங்கீதக்காரன் அப்படி தான் என்ன செய்கிறார், நீ முன்னெல்லாம் இப்படிலாம் நீங்கள் செய்தீங்களேப்பா, இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க, நாங்கள் வெட்கப்படும்படி எங்களை கைவிட்டு விட்டீரே, நாங்கள் நாணி போகிறோமே, எங்களை சிதறடித்து விட்டீரே, எங்களை இலவசமாய் விற்று போட்டீரே, நாங்கள் நிந்தையாக பரியாசமாக நாங்கள் வாழ்கிறோமே, பழமொழியாக நாங்கள் வாழ்கிறோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அதனால் என்ன வந்தாலும் நாங்கள் உங்களை விட்டு பின்வாங்க போகிறதும் இல்லை, உங்களை நாங்கள் மறந்து விடுறதும் இல்லை. நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், உங்களை விட்டுட்டு உங்களை மறந்து அந்நிய தேவர்களை நாங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, கையெடுக்க போகிறதில்ல. அப்படி ஏதாவது செய்திருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களை விசாரிங்க, எங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, மறுபடியுமா எங்களை நீர் என்ன செய்யுங்க, அவன் தூக்கி எடுங்க, எங்களை உண்மை எல்லாமே நாங்கள் எங்கே போவோம், எங்களை என்ன செய்யுங்க, உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி பண்ணுகிறதான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நம் விசுவாசத்தோடு இந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நீர் கர்த்தாவே ஆதி காலங்கள் பூர்வ காலங்களில் நீர் செய்ததான எங்களுக்கு எங்களுதான மூதாதையர்களுக்கு செய்ததான நன்மைகளை நாங்கள் ஒரு விசை எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு விசை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் இப்படிப்பட்டதான ஒரு வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து செல்கிறோம். ஆமேனப்பா, நாங்கள் நிந்திக்கப்படுகிறோம், பரியாசம் பண்ணப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனால் மறுபடியுமாக எங்களை நீர் தூக்கி நிறுத்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமேனப்பா தேவனே, ஆமேனப்பா ஸ்தோத்திரம். ஏன் எங்களை அப்பா ஸ்தோத்திரம் மறந்தீர் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசையாக இந்த நாளிலும் நீர் எழுந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை நிமித்தமும் உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தமும் எங்களை மறுபடியுமாக மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கர்த்தாவே நீ நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.